ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ல நம்ம ஃபுல் அப்ளிகேஷனுமே ஒரே பேஜ்ல நம்ம குடுக்க மாட்டோம். அந்த அந்த அப்ளிகேஷனே மல்டிபிள் மாடியூல்ஸா டிவைட் பண்ணிட்டு, ஒவ்வொரு மாடியூல்ஸ்க்கும் தனித்தனி ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஒரு டேஷ்போர்டுக்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த டேஷ்போர்ட்ல வந்துட்டு ஒரு ஃபார்ம் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஃபார்ம்க்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். இந்த மாரி இது ஸ்டாண்ட் அலோன் ஒரு லோக்கலா ஒரு 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 டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் அதே தான். ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு பேஜ் இருக்கும். இதே கான்செப்ட் தான் நம்ம வெப் அப்ளிகேஷன் வரும்போதும், ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு ஸ்க்ரீன் நம்ம டெவலப் பண்றோம் நம்ம. அது எல்லாத்தையுமே வந்துட்டு எப்படி லிங்க் பண்றோம் நேவிகேஷன் வழியா. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட்டு லேண்டிங் பேஜ் இருக்கும். ஒரு வெப்சைட் நீங்க யுஆர்எல் டைப் பண்ணுவீங்க. அந்த யுஆர்எல்ல வந்துட்டு யூ ஆர் கெட்டிங் ஒன் ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீன்லேருந்து ஒரு நேவிகேஷன் லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணதுக்கப்புறமா இட்ஸ் மூவ் டூ த நெக்ஸ்ட் பேஜ். அந்த நெக்ஸ்ட் பேஜ் இட் குட் பி ஃப்ரம் பேக் எண்ட்லேருந்து வரும். இல்லாட்டி லோக்கலாவே ஜென்ரேட் பண்ணி ரியாக்ட் மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு யூ கேன் ஜென்ரேட் த நெக்ஸ்ட் பேஜ் இன் லோக்கலி. ஆங்குலர், ரியாக்ட்லாம் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம HTML பார்க்கும்போது, HTML இட்செல்ஃப் ப்ரொவைட் ஃபியூ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். அத வச்சுட்டு வி கேன் நேவிகேட் ஃப்ரம் ஒன் செக்ஷன் டு அதர் செக்ஷன். இந்த பேஜிலே அந்த பேஜ் ரொம்ப ஸ்க்ரோலிங் இருக்கிற பேஜ் நெறைய ஸ்க்ரோல் பண்ணி பாட்டம்ல பார்க்கனாலும், வி கேன் டூ த நேவிகேஷன். ஆல்சோ இஃப் யூ கோ டு த நெக்ஸ்ட் பேஜ், தட் டைம் ஆல்சோ வி டூ த நேவிகேஷன். ஸோ திஸ் ஆல் அபவுட் நேவிகேஷன். ஸோ இந்த செஷன்ல நம்ம நேவிகேஷனோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் யூசிங் HTML. ஸோ நேவிகேஷனை நம்ம குரூப் பண்ணிவிட்டு வி கேன் see பேஜ் நேவிகேஷன். பேஜ் நேவிகேஷன் இன் த சென்ஸ் ஒரே டேப்பில் தான் இருப்பீங்க, ஒரே விண்டோவில் தான் இருப்போம். அந்த ஒரு விண்டோலேயே பேஜை மாற்றி மாற்றி நம்ம காமிச்சிட்டு இருப்போம். நெக்ஸ்ட் பேஜ், ப்ரீவியஸ் பேஜ், இந்த மாதிரி காமிக்கிறது பேஜ் நேவிகேஷன். நேவிகேஷன் டு நியூ டேப், நியூ விண்டோ. இது எஸ்பெஷலி ஒரு ஒரு சப் மாடியூல் அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அடிஷ்னல் சைட்டு இல்லை நியூ வெப்சைட்டுக்கே போகிறது அப்படின்னா வி கேன் டூ வயா நியூ டேப். நீங்கள் ஏதாவது ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஓப்பன் இன் நியூ டேப் இல்லாட்டி நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு இட்ஸ் டிஸ்பிளேயிங் நியூ வெப்சைட்டு. ஓகே. தென் யூ கேன் நேவிகேட் வித்தின் எ சேம் பேஜ். நீங்கள் வேறு எந்த ஸ்க்ரீனுக்கும் போகல, அதே ஸ்க்ரீன்லேயே கண்டென்ட் ரொம்ப ஹியூஜாக இருக்கிறப்போ பாட்டமில் இருக்குது நிறைய ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கணுன்றப்போ வி கேன் கிவ் செல்ஃப் பேஜ் நேவிகேஷன். நீங்கள் சில ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரோல்லாம் பண்ணதுக்கப்புறம் கோ டு த டாப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் பண்ணி மேலே போயிடும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸில் செல்ஃப் பேஜ் நேவிகேஷன். ஓகே. ஸோ இதில் ஆங்கர் டேக்குன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆங்கர் டேக்கை யூஸ் பண்ணிவிட்டு வி யூஸ் ஏ டேக் அந்த ஹெச்ரஃப்பில் யூ நீட் டு கிவ் த யூஆர்எல். நேவிகேஷன்றது டிஸ்பிளேயில் இருக்கும். பட் யூ நீட் டு கிவ் த யூஆர்எல். அந்த எந்த யூஆர்எல் கொடுக்குறீங்களோ அந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ணும். கோடில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கோடில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. லெட்ஸ் see in code. You are seeing right, left sideல we have sections, page navigation ஒரு section H2 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் we have navigation to new tab, ஒரு நியூ டேபு போகிறதுக்கு அண்ட் செல்ஃப் பேஜ் நேவிகேஷன் சேம் பேஜில் நம்ம நேவிகேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்தலாம் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு. ஸோ வில் கம் டு த கோட். நான் பேஜ் நேவிகேஷன் பண்ணுறேன். இட் மீன்ஸ் ஆல்ரெடி இருக்கிற ஃபைல்ஸே நான் நேவிகேட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கோர் கண்டென்ட் பேஜுக்கு நான் போகணுன்னா யூ கிளிக் ஆன் கோர் கண்டென்ட். இட் கோஸ் டு த கோர் கண்டென்ட். இது அந்த HTMLக்கு போவேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு HTML ஃபைலுக்கு சேம் பேஜில் தான் சேம் விண்டோவில் இட்ஸ் ரீப்ளேசிங் த கண்டென்ட். இப்போ நான் ஃபார்முக்கு போகிறேன்னா யூ கேன் see ரைட் ஃபார்ம் சேம் ஃபார் அ டேபிள். ஸோ இது எல்லாமே லோக்கலாகவே இந்த ஃபோல்டரில் இருக்கும். அந்த ஃபைல்ஸை வந்து யூ கேன் பாயிண்ட் இட் பேஜ் நேவிகேஷன். ஸோ அதுக்கான கோடு பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சிடும். செக்ஷன் பேஜ் நேவிகேஷனில் வி ஆர் சிம்ப்ளி காலிங் அவர் லோக்கல் ஃபைல்ஸ். ஹெச்எஃப்பில் உங்கள் லோக்கல் ஃபோல்டரில் இருக்கிற அந்த ஃபைலை கால் பண்ணாலே யூ கேன் ஏபிள் டு see the output. நேவிகேஷன் டு நியூ டேப். ஒரு எக்ஸ்டர்னல் சைட்டெல்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுவோம். இங்கே லைன் நம்பர் 20ல் சாரி 30ல் பார்க்குறீங்க இல்லையா? ஹெச்எஃப்பில் வி ஆர் பாயிண்டிங் டு டெவலப்பர் மோசில்லா. ஸோ அதுதான் இங்கே இருக்குது. டிஸ்பிளேயில் என்னென்னா எம்டி அண்ட் டாக்ஸ்ன்னு டிஸ்பிளே போட்டிருக்கோம். அந்த டிஸ்பிளே தான் இங்கே விஷுவலாக இங்கே பார்ப்பீங்க. அண்டர்ஸ்கோர் பிளாங்க் டார்கெட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இட் வில் ஓப்பன் ஏ நியூ விண்டோ.
ஸோ இந்த நியூ டேப் ஓப்பன் ஆகிட்டு அந்த நியூ டேப்பில் யூ கேன் see ரைட். நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த கண்டென்ட்டை பார்க்குறேன். மோசிலாவோட ஒரு பேஜை நான் பார்க்குறேன். ரைட். ஸோ திஸ் அபவுட் நேவிகேஷன் நியூ டேப். செல்ஃப் பேஜ் நேவிகேஷன். இப்போ செல்ஃப் பேஜ் நேவிகேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணால் HTML செக்ஷன் கீழே இருக்குது. இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சிஎஸ்எஸ் இருக்குது. ஜாவாஸ்கிரிப்ட் இன்னும் இருக்குது. இவ்வளோ தூரம் நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன் நான். எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் செக்ஷன் நான் வரணும் அப்படின்னா நிறைய ஸ்க்ரோல் பண்ணணும். அதுக்கு பதிலாக ஐ கேன் கிளிக் ஆன் ஜாவாஸ்கிரிப்ட். ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு காமிச்சிடும். இம்மீடியட்டாக இங்கே இந்த செக்ஷன் வந்துடுவேன். அதே மாதிரி இஃப் ஐ வாண்ட் டு கோ டு சிஎஸ்எஸ், யூ கிளிக் ஆன் சிஎஸ்எஸ். It goes to the CSS section. Very straightforward, right? அதே பேஜில் செல்ஃபாக நேவிகேஷன் பண்ணுறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எங்கன்னா டாக்குமெண்டேஷனுக்கெலாம் நம்ம படிக்கும்போது யூ கேன் யூஸ் திஸ் செல்ஃப் பேஜ் நேவிகேஷன் வெரி எஃபெக்டிவ்லி. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு ஐடி செட் பண்ணிவிடுங்க. ஐடி வந்து HTML, ஐடி CSS, ஐடி JavaScript, JS. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு, ஸோ இது எப்படி பண்ணணுன்னா, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நம்ம ஐடி செட் பண்ணிவிட்டு, இங்கே பார்க்குறீங்க இல்லையா, ஒவ்வொரு செக்ஷனும் ஐடி நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஐடியை வந்து ஆங்கர் டேக்கோட hrefல போய் லிங்க் பண்ண ஆஷ் போட்டனாலே இந்த சிம்பிள் வந்து ஐடி தான் டினோட் பண்ணுது. HTML, CSS, JavaScript. இந்த உங்கள் டாக்குமெண்ட்டில் எந்த இடத்துல எந்த எலிமெண்ட்டுக்கும் நீங்கள் ஐடி செட் பண்ணி அந்த ஐடி இங்கே கொடுத்தீங்கன்னா, இதை ஸ்க்ரோல் பண்ணி அங்கே போய் காமிச்சிடும். செல்ஃப் பேஜ் நேவிகேஷன். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த இந்த செல்ஃப் பேஜ் நேவிகேஷன். நிறைய இடத்துல எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. காம்ப்ளெக்ஸான ஸ்க்ரீன்ஸுக்கு நிறைய ஸ்க்ரோலிங் இருக்கிற மாதிரி இருக்கிறதுல பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வி கேன் யூஸ் திஸ் செல்ஃப் பேஜ் நேவிகேஷன். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் நேவிகேஷன் தான் நம்ம ரொம்ப வைட்லி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இது தெரிஞ்சாலே போதும், யூ கேன் பில்ட் வண்டர்ஃபுல் வெப்சைட்ஸ் ஃபார் த நேவிகேஷன். இதை தாண்டி நம்ம ரியாக்ட் மாதிரி அட்வான்ஸாக போனீங்கன்னா அங்கே ரவுட்டிங் கான்செப்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அது இன்னும் அட்வான்ஸ் செஷன் நம்ம பார்ப்போம். பட் இது ஸோ இது தாண்டி ரியாக்ட், ஆங்குலர் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்லாம் போனீங்கன்னா யூ கேன் டூ தட் ரவுட்டிங் இந்த செல்ஃப் இந்த ஃப்ரண்ட் அண்ட் நேவிகேஷன். இது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில் லோக்கலாகவே என்ன டைனமிக்காக கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அங்கேயும் ரவுட் பண்ணும். ஸோ வெரி அட்வான்ஸ் கான்செப்ட்ஸு. ஒரு மாடர்ன் வெப்சைட்ஸில் நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஸ்டாட்டிக் சைட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி நேவிகேஷன்ஸும் வெரி எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் சைட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி நேவிகேஷன்ஸு, பேஜ் நேவிகேஷன், நியூ டேபு, செல்ஃப் இமேஜ் நேவிகேஷன், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். So let's move to the tech bite. Which of the following tag is used for navigation? Is it an anchor tag or a tag? So the answer is a tag. ஆங்கர் டேக் நம்ம சொல்லுவோம், பட் இட் இஸ் நாட் அ ஆங்கர். அந்த மாதிரி டேக் நேமே அப்படி இருக்காது. Which attribute helps for navigation to new tab? Is it target equal to underscore blank or new underscore tab? ஸோ நியூ டேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம எந்த டார்கெட் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணுறோம்? So the answer is blank, underscore blank. Self-page navigation depends on dash attribute of the element. Is it a name attribute or ID attribute? So the answer is ID. It is not name. ஸோ இந்த செஷனில் நம்ம நேவிகேஷனை பற்றி பார்த்தோம். நேவிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு அப்ளிகேஷனை மல்டிபிள் பேஜஸாக டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேஜையும் நேவிகேட் பண்ணுறதுக்கு நேவிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ செல்ஃப் பேஜ் நேவிகேஷன், அதுக்கப்புறம் லைக் நியூ டேபுக்கெலாம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சினாரியோவில் நம்ம பார்த்தோம் வித் எக்ஸாம்பிள் ஆஃப் கோட். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யூ கேன் பில்ட் create a separate page and combine them through navigation. ஒரு ஃபுல் ஃப்ளஜரான ஒரு வெப்சைட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும்.
தேங்க் யூ வெரி மச்.